கர்த்தருடைய பரிசுத்த நல் நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அற்புதமான எழுப்புதல் கூட்டத்திலே பங்கெடுக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் திருநாமத்தினாலே மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை சக்கப்பத்து 50வது வருட ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த 7 நாட்களும் நல்ல எழுப்புதல் கூட்டங்களை ஏற்படுத்தியிருக்கிற தயவுகளுக்காக தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி திருச்சபைக்கும் மனமார்ந்த நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 7 நாட்களும் வேதாகம சத்தியங்களை பகிர்ந்து கொடுப்பதற்கு நல்ல ஒரு பாக்கியத்தை பரலோகத்தின் ஆண்டவர் திருச்சபையின் போதகர் மூலமாகவும் திருச்சபையின் மூலமாகவும் கொடுத்ததற்காகவும் நான் மனதார நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த காரியங்களுக்கு முன்பதாக 2 போதகர்கள் முன்பதாக வந்து இந்த எழுப்புதல் கூட்டத்தில் பங்கெடுத்து நமக்கு நல்ல ஒத்துழைப்பை நல்கிய உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்கும்படியே வந்திருக்கிற நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 7 நாள் கூட்டத்திற்காக ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, சக்கப்பத்து திருச்சபையில் 50வது வருட ஆண்டு விழா வரப்போகிறதுப்பா. 7 நாள் எழுப்புதல் கூட்டம் வச்சிருக்கிறாங்க. இந்த 7 நாள் எழுப்புதல் கூட்டங்களிலும் பரலோகம் என்னப்பா பேச போகுது? தேவன் நீங்க என்ன பேச சித்தமா இருக்கிறீங்க? என்ன பாரம் உங்க மனதில் இருக்கிறது அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் இந்த 7 நாள் செய்திகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ச்சியாக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேங்க. அப்படி தொடர்ச்சியாக ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய தூதை நமக்கு இந்த 7 நாட்களும் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா இந்த உலகம் கூடிய விரைவில் முடிவடைய போகிறது. இந்த உலகம் முடிவை சந்திக்க போகிறது. இந்த உலகம் முடிவை சந்திப்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய ஆசை என்ன அப்படின்னா, யோவான் 17வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிதா கிட்ட ஒரு ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் தெரியுங்களா? பிதாவே, நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே எனக்கு நீர் தந்த பிள்ளைகளும் இருக்க வேண்டும். ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார் இல்லைங்களா? பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவருடைய பிள்ளைகள் ஆகிய நாமும் ஒன்று சேர்ந்து பரலோகத்தில் இருப்பதற்காக தேவன் இறுதியாக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. நாம் எப்படியாகிலும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக பரலோகம் பிரயாசப்பட்டு இந்த 7 நாட்கள் செய்தியும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம செய்தியினுடைய மையத்துவமாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 14 நான் வாசிக்கிறேன். இந்த வசனம் தான் இந்த 7 நாள் செய்திக்கு மையத்துவமாய் அமைய போகிறது. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இந்த உலகத்திற்கான முடிவானாலும் சரி, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை ஆனாலும் சரி, ஒரு காரியத்தில் பரலோகம் அடக்கி வச்சிருச்சுங்க. அந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு முடிவு வரும் என்று சொல்லி பரலோகம் நமக்கு முன்பதாக இந்த வார்த்தை விவரிக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மத்திய 24வது அதிகாரம் தொடர்ச்சியிலே எப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது அப்படின்னா, சீஷர்கள் இயேசுவிடத்தை வந்து கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஒவ்வொரு அடையாளங்களும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வராங்க. இன்னைக்கு அந்த அடையாளங்கள் எல்லாம் இந்த உலகத்துல நிறைவேறுகிறத நம்மால் காண முடிகிறது. அதையெல்லாம் சொன்ன தெய்வம் முக்கியமான ஒரு காரியத்தை அவருடைய பிள்ளைகள் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. அந்த முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னா, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதற்காக பரலோகத்தின் தேவன் அவர் பாரமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியுதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம இந்த தொடர்ச்சி 7 நாட்களும் சுவிசேஷத்தை குறித்து படிக்க போறோம். ஏன் அப்படின்னா, ரோமர் 1வது அதிகாரம் 16-17 வாசிப்போம் வாங்கல. ஏன் சுவிசேஷத்தை படிக்கணும்? முக்கியமான காரியத்தை வேதாகமும் நமக்கு முன்பதாக விலக்கி கொடுக்கிறது பாருங்களேன். ரோமர் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்துல வசனம் 16-17 நான் வாசிக்கிறேன். உங்க வேதாகமத்துல கொஞ்சம் கவனமா கவனிங்க. பாருங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும்
விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. எதுங்க தேவபலன்? சுவிசேஷங்க. அதனாலதான் பரலோகம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னா, சுவிசேஷத்தின் மூலமா தான் ரட்சிக்கப்பட முடியும். அந்த சுவிசேஷத்தை குறித்து தான் இந்த 7 நாட்கள் நம்ம படிக்க போறோம். அதுல இன்றைக்கு தொடர்ச்சியாக ஆரம்ப பகுதியாக இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆசை உண்டு, ஒரு விருப்பம் உண்டு. அந்த ஆசை விருப்பம் என்ன அப்படின்னா, எப்படியாகிலும் பரலோக ராஜ்யத்தை அடையணும். இந்த பூமியில கஷ்டங்களையும் பாடுகளையும் நீங்கள் நானும் அனுபவிக்கும் பொழுது நாம் என்ன சொல்லி நம்முடைய இருதயங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, கண்ணீர் இல்லாத தேசம் ஒன்று உண்டு, கவலை இல்லாத தேசம் ஒன்று உண்டு. அந்த தேசத்தை எப்படியாக நான் அடைவேன் அப்படின்னா, அங்க கண்ணீரும் இல்ல, கவலையும் இல்ல, என் தெய்வத்தோடு நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் அந்த பரம தேசத்தை குறித்து இந்த பூமியில எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப எல்லா மனுஷனுடைய இருதயத்திலும் எங்க போகணும் ஆசை இருக்குது அப்படின்னா, பரலோகத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கதான் செய்கிறது. கிறிஸ்தவர்கள் பரலோகம் அப்படின்னு சொல்றாங்க, மற்ற நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் மோட்சம் என்று சொல்றாங்க. ஆனா ஏதாவது ஒரு வகையில இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தில் மனிதனுடைய ஆவலாயும் விருப்பமாயும் இருக்கிறதுங்க. சோ அந்த பரலோகத்தை அடைவது எப்படி? வேதாகமத்துல ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குதுங்க. அந்த சம்பவத்தை கொஞ்சம் வாசிக்க போறோம். பரலோகத்தை அடைகிறவர்கள், பரலோகத்தை குறித்து போதிக்கிறவர்கள் என்ன செய்யணும் அப்படி என்பதை கொஞ்சம் வேதாகமத்தோடு நாம் உரசி படிக்க போறோம். ஏன் அப்படின்னா, இந்த 7 நாட்கள் செய்தியும் வேதத்திற்கு விளக்கம் வேதமே. ஒரு காரியத்தை வேதாகமத்துல படிக்கிறோம் அப்படின்னா அதற்கான விளக்கத்தை வேத வசனம் மாத்திரமே கொடுக்க போகிறது. அதுதான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பரலோகத்தை அடைய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொரு நபர்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை கிறிஸ்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க. 3 வருஷம் இந்த பூமியில கிறிஸ்து ஊழியம் செய்தாரு. அவர் ஊழியம் செய்த நாட்களில ஒரு முக்கியமான காரியத்தை அவருடைய பிள்ளைகள் கடைபிடிக்கும்படியாய், கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த காரியத்தை கொஞ்சம் படிக்க போறோம் ஆவியானுடைய ஒத்தாசைக்காக. ஏன் அப்படின்னா, இந்த வேத புத்தகம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. தேவ ஆவியானவர் இல்லை அப்படின்னா இந்த வேத புத்தகத்தின் சத்தியங்களை ஒரு நபராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆவியானவருக்காக ஒரு கணம் நம்ம ஜெபித்து சத்தியத்துக்குள்ளாய் கடந்து போவோம். எங்களை அன்பாய் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தெய்வமே, அப்பா, பரலோகம் இந்த நாளில் இந்த சக்கப்பத்து பகுதியில என்ன தூதை கொடுக்க வேண்டும் என்று சித்தமுள்ளதா இருக்கிறதோ அந்த தூதை எங்கள் மத்தியிலே பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த 7 நாட்களும் நாங்கள் சுவிசேஷத்தை குறித்து படிக்க போகிறோம். ஒரு நற்செய்தியை குறித்து நாங்கள் படிக்க போகிறோம். அந்த நற்செய்தியை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. சத்தியத்தை கேட்கிற நாங்கள், வேத வசனத்தை கேட்கிற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதாகம் எங்களுக்கு போதிக்கிறது. அப்பா, இந்த அடிப்படையான விஷயத்தை நாங்கள் புரிந்து கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் வேதாகமத்தின் சத்தியங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள சத்திய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளும் கருத்தோடு கேட்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஞானத்தை ஆண்டவர் தர வேண்டுமாய் மீட்பரின் பாதபணிந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்க, பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிற, பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று விருப்பப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்குதுங்க. என்ன காரியம் அப்படி என்பதை கொஞ்சம் வேதாகமத்தை ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். பாருங்களேன், மத்தேயு 13வது அதிகாரம். மத்தேயு 13வது அதிகாரம். இந்த 13வது அதிகாரத்துல சில முக்கியமான காரியங்களை வேதாகமும் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. அது என்ன காரியம் அப்படி என்பதை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்களில அவர் மிக தெளிவாக அந்த காரியத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். மத்தேயு 13வது அதிகாரம் வசனம் எங்க வாசிக்க போறோம் அப்படின்னா 52வது வசனத்தை வாசிக்க போறோம். கவனமா கவனிங்க. பரலோகத்திற்கு செல்ல விருப்பப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும்? வேதாகமம் போதிக்குது பாருங்களேன். 52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து
புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்றாங்க. அந்த ஓமை என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை உபதேசிக்கப்பட்டு தேடின வேதபாரகன், பரலோக ராஜ்யத்தை குறித்து போதிக்கிற எந்த நபரானாலும் சரி, பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல விருப்பமுடைய எந்த நபர்களானாலும் சரி, அவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு ரூல் இருக்குதுங்க. அந்த ரூல் என்ன என்பதை தான் கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறாங்க. கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்க? அந்த வசனத்துல பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும். அப்ப உபதேசத்தை கொடுக்கிறவங்க, உபதேசத்துல தேறினவர்கள், மக்களுக்கு பரலோக ராஜ்யத்தை போதிக்கிறவங்க எப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும் என்பதை ஆண்டவர் சொல்றாரு. என்ன காரியம்? அடுத்தது கீழே வாசிக்கிறோம் பாருங்களேன். எவனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யம் போகணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. பரலோக ராஜ்யத்தை குறித்து எல்லாருமே போதிக்கிறாங்க, சரிதான். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை போதிக்கிற தேறின வேதபாரகன், போதிக்கிற நபர் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க கையில ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்குதுங்களா. அந்த பொக்கிஷத்துல புதியவைகளும் இருக்குதா, பழையவைகளும் இருக்குதுங்களா. இந்த புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுதுங்க. இப்ப இந்த வசனத்தை வாசிச்சு என்னுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி, ஆண்டவரே, பரலோக ராஜ்யம் போகணும்னு எனக்கு ஆசை இருக்குதுப்பா, எப்படியாகிலும் அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்ற வாஞ்சை எனக்குள்ளாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நித்திய ஜீவனை அடைவதற்கு இருக்கிற ஒரு வழி என்ன அப்படின்னா, யோவான் 17வது அதிகாரம் 3வது வாக்கியத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப பரலோக ராஜ்யத்தை பெறணும் அப்படின்னா பைபிள் சில நிபந்தனைகளை கொடுக்குது. அந்த நிபந்தனை என்ன அப்படின்னா, தேவனை அறிந்தா மாத்திரம்தான் எங்க போக முடியுங்களா, பரலோகம் போக முடியும். சோ அதற்கு இசைவாக இந்த வசனத்துக்கான காரியத்தை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அங்க போகணும்னு நினைக்கிறேன். நானு பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை போதிக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்குதுங்களாம். அந்த பொக்கிஷத்துல பழையவைகளும் இருக்குதுங்களாம், புதியவைகளும் இருக்குதுங்களாம். அந்த ரெண்டு காரியத்தையும் எடுத்து கொடுக்கிறவனா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுதுங்களே. பொக்கிஷம் என்பது எதுங்க குறிக்குது? எதுங்க பொக்கிஷம்? வேதம் விளக்கம் தருமா? பொக்கிஷம் எது என்பதை பைபிள் விளக்கி சொல்லுமா? ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரா? எனக்கு ஒரு கேள்விங்க, படிச்ச உடனே பொக்கிஷன்றாங்க, பழையவைகள் புதியவைகள்னு சொல்றாங்க, ஒன்னும் புரியலையா ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே நான் புரிஞ்சுக்கிறது? பைபிள் படிக்க ஒரு ரூல் இருக்குதுப்பா, அந்த ரூலை புரிஞ்சுக்க, அதை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஈஸியா உனக்கு வேதாகமும் புரிஞ்சிடும். எப்படி ஆண்டவரே? ஏசாயா 34:16 வாசிப்போம் பாருங்களேன். ரூல் என்ன? அந்த ரூல் நம்ம சரியா கடைபிடிச்சோம் அப்படின்னா எல்லாமே சரியா இருக்கும். பாருங்களேன், ஏசாயா 34வது அதிகாரத்துல நான் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் கவனமா கவனிங்க. வார்த்தை என்ன சொல்லுது அப்படி என்பதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பைபிள் படிக்கிறங்க, புரியல. பொக்கிஷன்றாங்க, புதியவைன்றாங்க, பழையவை அப்படின்னு சொல்றாங்க, ஒன்னும் புரிஞ்சுக்க முடியல. ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே நான் புரிஞ்சுக்கிறது? நீ கவலைப்படாத, வேதாகமத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரூல் வச்சிருக்கிறேன், நீ அதை தெரிஞ்சுக்க. என்ன ஆண்டவரே ரூல்? போப்பா, எங்க தேடி படிக்கணுங்களா? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி படியுங்கள். கர்த்தருடைய புஸ்தகம் எதுங்க? வேதாகமம். இப்ப பொக்கிஷம்னா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த பொக்கிஷம் என்ன என்பதை எதுதான் சொல்லிக் கொடுக்கணும்? வேதாகமம் தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. என்னங்க அர்த்தம்? ஜோடி இல்லாமல் இராதுன்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை விளக்குகிற இன்னொரு வசனம் எங்க இருக்குதுங்களா?
வேதாகமத்தில் இருக்குதுங்களாம். அதுதான் ஜோடி. அந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு தேவன் வேதாகமத்துல இன்னொரு வசனத்தை வச்சிருக்கிறாரு. இந்த வசனத்தை படிச்சோம் அப்படின்னா அந்த பொக்கிஷம் என்ன என்பதை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு பெரும்பாலுமே இந்த பொக்கிஷம்னா என்னன்னு சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பொக்கிஷம் என்பது எதங்க குறிக்குது? பழையவை புதியவை அப்படின்னு சொல்றாங்களே, இந்த ரெண்டு வார்த்தை வந்த உடனே யாருக்காவது நினைவு வந்துருச்சுங்களா அந்த பொக்கிஷம் என்னன்னு? யாராவது சொல்ல முடியுங்களா? என்னங்க பொக்கிஷம்? பார்க்கலாங்களா? பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க. பொக்கிஷம் என்ற வார்த்தைக்கு பதிலாக பொக்கிஷத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது பாருங்களேன். அந்த வேதாகமம் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குதுன்னு பாருங்க. நீதிமொழிகள் 2வது அதிகாரம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல முக்கியமான கருத்துக்களை வேதாகமம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதை நான் கொஞ்சம் வாசிச்சு நான் முக்கியமான விஷயத்துக்குள்ள கடந்து போகும்னு நினைக்கிறேன். 2வது அதிகாரத்துல வசனம் 1 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையலை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அழகா வேதம் சொல்லுது பா, ஞானம்னு ஒண்ணு இருக்குதுப்பா. அந்த ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, வார்த்தையை நான் மீண்டும் ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையலை போல் தேடுகிறதை போல் தேடுவாயாகி. புதையலை போல தேடுனுங்களாம். அதுல தேடி படிச்சாதான் அந்த புதையல் கிடைக்குங்களாம். இப்ப தேடி அப்படின்னு ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி வாசித்தோமா? எந்த வசனத்துல வாசித்தோம்? கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். அப்ப தேடி அப்படின்னு வரும் பொழுது நம்ம எளிமையாய் புரிந்து கொள்ள முடிகிறது. இங்க பொக்கிஷம் என்பது எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னா வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்துல புதியவை இருக்குதுங்களா, பழையவை இருக்குதுங்களா? அது என்னங்க புதியவை பழையவை? புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. அப்ப கர்த்தர் சொல்லி கொடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளாகிய நீங்களா இருந்தாலும் சரி, உபதேசிக்கிற நானாக இருந்தாலும் சரி, ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் என்ன அப்படின்னா, உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் பழையவையிலிருந்து எடுக்கணும், புதியவையிலிருந்து எடுக்கணும். இந்த பழையவைகளிலிருந்து எடுத்து கொடுக்கணும், புதியவைகளிலிருந்து எடுத்து கொடுக்கணும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கர்த்தருடைய வேத புத்தகத்துல நம்ம தேடணுமா? எதுலெல்லாம் தேடணும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலும் தேடணும், புதிய ஏற்பாட்டிலும் தேடணும். அப்படி தேடும் பொழுது நம்ம எதை கண்டடைய முடியும் அப்படின்பதை நீதிமொழிகள் 2வது அதிகாரத்துல நான் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். யோவான் புத்தகத்துல 17:3 வாசிச்சோம். ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்தையும் அறிவதே. அறிவதுன்னா என்னங்க அர்த்தம்? புரிஞ்சுக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பா என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க தேடணும்? வேதாகமத்துல தேடு. வேதாகமத்துல எங்க ஆண்டவரை தேடுறது? பழைய ஏற்பாட்டிலும் தேடு, புதிய ஏற்பாட்டிலும் தேடு. ரெண்டுத்திலும் தேடி தேறின வேத பாரகன் ஒன்ன விட்டுட்டு ஒன்ன படிக்க மாட்டான், ஒன்ன வச்சுக்கிட்டு ஒன்ன வேண்டாம்னு ஒதுக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்களாம்? இரண்டையும் சமமாக இதிலிருந்தும் அதிலிருந்தும் எடுத்து, புதியவையிலும் இருந்தும் பழையவைகளும் இருந்து எடுத்து உபதேசிக்கிறவன் தான் தேறின வேத பாரகன் என்று சொல்லி வேதாகமம் சொல்லி கொடுக்குதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அறிவது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை வாசித்தோம் இல்லைங்களா? இந்த அறிவது என்பதை இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்களேன். அதுதான் நம்ம பேனர்ல கூட மேல போட்டிருக்குது. யோவான் 5:39 என்னங்க வசனம்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடும். ஒரே ஒரு கேள்விங்க,
கிறிஸ்து சொல்றாரு, வேத வாக்கியத்தை ஆராய்ஞ்சு பாருப்பா, அவைகளால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அது இல்லாம நித்திய ஜீவன் கிடையாது, பரலோகம் கிடையாது. அதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்றாரு, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. அப்ப இயேசுவை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதங்க படிக்கணும்? எதை படிக்கணும்? வேதாகமத்தை படிக்கணும். வேதாகமத்துல எதை படிக்கணும்? பழையதையும் படிக்கணும், புதியதையும் படிக்கணும். ஒரு உதாரணம் பாருங்களேன், நான் புரியுற மாதிரி சொல்றேன். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்னு சொன்னாரு. எந்த வேத வாக்கியம்? அவர் இருந்த காலத்துல எந்த வேத வாக்கியம் இருந்துச்சு? பழைய ஏற்பாடு தாங்க இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, புதிய ஏற்பாடு எப்ப எழுதப்பட்டுச்சு? அவருடைய சீஷர்கள் வராங்க, அவருடைய சீஷர்கள் வந்துதான் புதிய ஏற்பாடு எழுதுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் இருந்த காலத்துல சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னா எந்த வேத வாக்கியம்? பழைய ஏற்பாடு தாங்க வேத வாக்கியம். அததான் கிறிஸ்து அவ்வளோ தெளிவா சொல்றாரு. பரலோகம் போகணும் அப்படின்னா உபதேசத்தை கேட்கிற நீ பழைய ஏற்பாடையும் படிக்கணும், புதிய ஏற்பாடையும் படிக்கணும். பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு இல்லாம பழைய ஏற்பாடு இல்லை. ஒட்டுமொத்த வேதாகமத்தையும் நீ படிக்கணும்பா. ஒட்டுமொத்த வேதாகமத்தையும் நீ படிக்கும் போதுதான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். தேவனை அறிந்து கொண்டாதான் எங்க போக முடியுங்களா? பரலோகம் போக முடியும். அன்பானவர்களே, அப்ப வேதாகமத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தை படிச்சா மட்டும் போதுங்களா? வேற என்ன செய்யணும்? இதே வார்த்தையில இருக்குதுங்க. வேதாகமத்தை பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் படிச்சா மட்டும் போதுங்களா? வேற என்ன செய்யணுங்க? என்ன சொல்லுது வசனம்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, பைபிளை படிக்கிறவனா மாத்திரம் இருந்துராத, அதை என்ன செய்ய அப்படின்னா ஆராய்ந்து பாரு. ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்? வேதாகமத்துல ஒரு அற்புதமான சாட்சி இருக்குதுங்க. அந்த அற்புதமான சாட்சிகள் வேதாகமத்தை எப்படி ஆராய்ந்தார்கள் என்பதையும், வேதாகமத்தை ஆராய்ந்ததுனால என்ன நன்மையை பெற்றுக் கொண்டார்கள் என்பதையும் வேதாகமத்துல வாசிக்க முடியுது. அந்த சாட்சி யாருன்னு பார்க்கலாங்களா? எப்படி வேதாகமத்தை வாசிச்சிருக்கிறாங்க, பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்க, கேட்டவங்க வாசிச்சவங்க என்ன செய்திருக்கிறாங்க என்பதை வசனம் சொல்லுது பாருங்களேன். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியங்க இது. 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. யாருன்னு பாருங்க, அவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம இந்த 7 நாளும் படிக்கிற சத்தியத்துல என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. வசனம் 10. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரையா பட்டினத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். எந்த பட்டினங்க? பெரையா பட்டினத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். இப்ப என்ன நடக்குது? அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டினத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, பிரசங்கம் கேட்டிருக்கிறாங்க, பிரசங்கத்தை காதால கேட்டவங்க என்ன செய்யறாங்க என்பதை வசனம் சொல்லுது. நான் மீண்டும் வாசிக்கிறேன், கவனமா கவனிங்க. 11. அந்த பட்டினத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று என்ன செய்யறாங்களா? கவனமா கவனிங்க. இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய் ஆனார்கள், மாறினார்கள். யாருங்க நற்குணசாலிகளா மாறினது? பெரையா பட்டினத்தின் மக்கள். இவங்க பிரசங்கத்தை கேட்டு போற கூட்டம் கிடையாதுங்க. இவங்க வேத வசனத்தை வாசிச்சுட்டு கடந்து போற கூட்டம் கிடையாதுங்க. அவங்க கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. அந்த நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா, வேத வசனத்தை கேட்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்த பழக்கம் தினந்தோறும் வேத வாக்கியங்களை என்ன செய்வாங்களா? ஆராய்ந்து பார்த்தாங்க. ஆராய்ந்து பார்த்ததுனால காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்ததுனால என்ன ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாங்க? என்ன ஆசீர்வாதம்? நற்குணசாலி. ஆவியானவர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்றாரு. நான் கேள்வி கேட்கிறேன், யாராவது முடிஞ்சா பதில் சொல்லுங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற யாராவது நீங்க, இந்த கூட்டத்துக்கு வந்த யாராவது நீங்க நற்குணசாலிகளாய் மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க எல்லாம் ஆண்டவருடைய குணத்தை பெற்றுக்கிட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒருவேளை அந்த ஆசை நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்களா? இந்த 7 நாள் நம்ம படிக்கிறோம் பாருங்க சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம
கேட்டு கடந்து போகிறதா இருக்கக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா, இந்த பாஸ்ட் உண்மையாதான் சொல்றாரா, வேத வசனம் இதைதான் சொல்லுதா அப்படி என்பதை நீங்க தனிப்பட்ட விதத்துல என்ன செய்யணுங்களாம், ஆராய்ந்து பார்க்கணுங்க. அப்படி ஆராய்ந்து பார்த்தா என்ன பலன் கிடைக்கும், என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? நற்குணசாலிகளாய் மாற முடியும். நான் புரியுற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்களேன். ஆண்டவர் எனக்குள்ள வச்ச கேள்விங்க இது. நானும் ஒரு 5-6 வருஷமா இந்த வேதாகமத்தை வாசிச்சு ஆண்டவர் தான் உண்மை அப்படின்னு ஏத்துக்கிட்டு வந்துட்டேங்க. வந்த போதும் 5-6 வருஷங்கள் நான் வேதாகமத்தை வாசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எத்தனையோ பகுதியை நான் வாசிச்சுட்டேன். ஒரு நாள் நான் உட்காந்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்டாரு. என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னா, இப்பா நீ எத்தனை வருஷம் சாமி பைபிள் படிக்கிற அப்படின்னு கேட்டாருங்க. நான் சொன்ன, ஆண்டவரே உங்களை அறிஞ்சு 6 வருஷம்பா, இந்த 6 வருஷமா வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்ப கேட்டாரு, இத்தனை வருஷம் பைபிள் படிக்கிறியே, ஏன் உன் குணம் மாறல, நீ ஏன் நற்குணசாலியாய் மாறல, உன் குணம் இன்னும் மாறாம இருக்குதே, இன்னும் நீ பழைய மனுஷனாவே இருக்கிறியே, அன்னைக்கு இருந்த சுபாவம் இன்னைக்கு இருக்குதே. வேதாகமத்தை படிக்கிறவங்க, அதை ஆராயிறவங்க எப்படி மாறுவாங்கன்னு பைபிள் சொல்லுச்சுங்க, நற்குணசாலிகளாய் மாறுவார்கள். அப்ப நீ ஏன் மாறலன்னு கேட்டாருங்க ஆண்டவர். என்ன காரணங்க சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவரே எனக்கு பைபிள் படிக்க தெரியலப்பா. நானு எப்பயுமே ஒரு நாளைக்கு டீ டைம் இருக்கும் பாத்தீங்களா வீடுகள்ல, 3 அதிகாரம், ஒரு சங்கீதம், ஒரு அதிகாரம், இன்னைக்கு கடமை முடிஞ்சு இதோட கடந்து போற ஆளா நான் இருக்கிறேன் ஆண்டவரே. அதனாலதான் குணம் மாறல ஆண்டவரே. நான் என்ன செய்யட்டேன் ஆண்டவரே? நீ ஒன்னும் செய்யாதப்பா, நீ கேட்கிற சத்தியங்கள், படிக்கிற வேத வசனங்களை ஆராய்ந்து பாரு. ஆராய்ந்து பார்த்த அப்படின்னா உனக்கு நற்குணசாலியாய் மாறுகிற பாக்கியத்தை நான் என்ன செய்வேன், உனக்கு கொடுப்பேன். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க சிந்திச்சு பாருங்களேன், எத்தனை வருஷம் நம்ம பைபிள் படிக்கிறோம், இத்தனை வருஷம் பைபிள் படிச்சியும் ஏன் நம்ம நற்குணசாலியாய் மாறல? ஏன் மாறல அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன பிரகாரம் நம்ம படிக்கலங்க. ஒருவேளை படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு நற்குணசாலிகளாய் மாறி இருக்க முடியும். பெரியப்பட்ட மக்கள் மாறினாங்களா? மாறினாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட இன்னொரு கேள்வி எனக்கு வந்துருச்சு. என்ன கேள்வி அப்படின்னா, ஆண்டவரே எப்படிப்பா ஆராய்ந்து படிக்கிறது, எனக்கு தெரியலையே, எனக்கு கற்றுக் கொடுங்க. நான் பைபிள் படிச்சு பைபிளை புரிஞ்சுக்கிட்டாதான் நான் உங்களை அறிந்து கொள்ள முடியும். உங்களை அறிஞ்சுக்கிட்டாதான் எங்க வர முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் மீண்டும் ஜெபிக்க ஆரம்பிச்சேங்க. அப்ப எங்க சார் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்த காரியத்தை நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கல. ஆண்டவர் பாதபடியில உட்கார்ந்து நீங்க கற்றுக் கொடுங்க தெய்வமே அப்படின்னு சொல்லி நான் உட்கார்ந்த போது ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை, வேதாகமத்தை ஆராய்வது எப்படின்னு சொல்லி கொடுத்தார். நீங்க அதை கற்றுக்கணும்னு ஆசையா இருக்கிறீங்களா? எத்தனை பேருங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற நாங்க வேதத்தை ஆராய கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் நற்குணசாலியாய் மாறணும்னு ஆசைப்படுறீங்க? நிச்சயமா எல்லாருக்குள்ளயும் அந்த ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. எப்படி ஆராய்வது? நான் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்த போது எப்படி வேதத்தை ஆராயிறதுன்னு சொல்லி கொடுத்தார். நான் ஆராய ஆரம்பிச்சேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேங்க. நான் பெற்ற இன்பத்தை என் ஜனங்களும் பெறணும், என் சகோதரன் சகோதரிகள் பெறணும் அப்படின்ற பாரம் என் உள்ளத்துக்குள்ள எப்பொழுதுமே உண்டுங்க. அதனாலதான் என்னவோ ஆவியானவர் உங்க முன்னாடி கொண்டு வந்து இந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யறாரு என்னன்னு எனக்கு தெரியல. எப்படி வேதாகமத்தை ஆராயறது? ஒரு சம்பவத்தை வாசிக்கலாங்களா? பாருங்களேன், ரொம்ப மிக முக்கியமான சம்பவம். எங்க வருவோம்? ஆதியாகமம். ரொம்ப மிக முக்கியமான சம்பவம் சொன்ன பாத்தீங்களா? அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வாக்கியம். ஆதியாகமம் 28:12 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். பழைய ஏற்பாடுல 34வது பக்கங்க என்னுடைய பைபிள்ல. உங்களுடைய வேதாகமத்துல எத்தனாவது பக்கம் பாருங்க. 28வது அதிகாரம் ஆதியாகமம். வசனத்தை வாசிக்கிறேன். 12, 11, 12 வாசிப்போம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். யார் இந்த நபரு? எல்லாருக்குமே தெரியுங்க. யாருங்க? தலையில கல்ல வச்சு தூங்குனாராமே வேதாகமத்துல. யாருங்க? யாக்கோபு. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் விரோதமா ஒரு பாவத்தை செஞ்சிட்டாருங்க, தவற செஞ்சிட்டாருங்க.
தவற செஞ்சவரு அவர்களை விட்டு பிரிஞ்சு வந்தாரு. பிரிந்து வரும்போது மனசெல்லாம் ஒரே கவலை. ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனேப்பா, நான் இவ்வளோ பெரிய பாவம் நான் செஞ்சுட்டேனே ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் உங்களை புரிஞ்சிருந்து கூட போது, நான் தப்பு பண்ணிட்டேனே ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேனே ஆண்டவரேன்னு சொல்லி மன வருத்தத்தோடு வந்தவர் அவர் என்ன செய்யறாருன்னா, தலையில ஒரு கல்லை வச்சு நித்திரை செய்ய ஆரம்பிச்சாரு. இப்ப நித்திரை செய்ய ஆரம்பிச்ச மனுஷனுக்கு என்ன நடக்குது? வசனம் 12. அங்கே அவன் ஒரு சொப்பனங்கள் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள். நான் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது, என்னடா சொப்பனன்னு சொல்றாரு ஆண்டவர். சொப்பனன்னு சொல்லிட்டு யாக்கோபு சொப்பனத்துல பாக்குறாரு, ஒரு பெரிய ஏணி இருக்குது. அந்த ஏணி எங்க வைக்கப்பட்டுச்சுங்களா? பூமியில் வைக்கப்பட்டது. பூமியில் வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாருங்களேன், அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. நுனி எங்க இருந்துச்சுங்களா? வானத்தை எட்டி இருந்தது. அடுத்தது நான் வாசிக்கிறேன் பாருங்களேன், அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களாகவும் இறங்குவர்களுமாய் இருந்தார்கள். நான் இந்த வசனத்தை வாசிச்சேங்க. வாசிச்சுட்டு, ஆண்டவரே, இது இந்த சொப்பனை எதை பத்தி சொல்லி கொடுக்குது? நான் வேதத்தை ஆராயின்னு ஆசைப்படுறேன், எப்படி ஆண்டவரே வேதத்தை நான் ஆராயிறது, எனக்கு சொல்லிக் கொடுக்கல ஆண்டவரே அப்படின்னும் போது, ஆரம்பத்தில் ஒரு ரூல் சொன்னார் பாருங்க, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அப்ப இந்த வசனத்தை விளக்குகிற இன்னொரு வசனம் எங்க இருக்கும்? எங்கெங்க இருக்கும்? பைபிள்ல தானே இருக்கும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ வேதாகமத்தை தேடி வாசிப்பா, இந்த சொப்பனம் எதை என்பதை நீ புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்துக்கான ஜோடி வசனத்தை காட்டினாருங்க. யாருக்காவது தெரியுங்களா? இந்த வசனத்தை இன்னும் விளக்குகிற இன்னொரு வசனம், இதனுடைய ஜோடி எங்க இருக்குது? ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், ஜோடியா இல்லையான்னு நீங்க பாருங்க. ஒரு ஏணி நுனி வானத்தில் இருக்குது, அடி கீழே பூமியில் இருக்குது, தேவ தூதர்கள் ஏறுகிறாங்க இறங்குகிறாங்க. என்ன அர்த்தம்? யோவான் 1வது அதிகாரம் 51வது வாக்கியம். யோவான் 1வது அதிகாரம் 51வது வாக்கியம். எனக்காக யாராவது ஒருத்தவங்க சத்தமா வாசிக்க முடியுங்களா? பின்னும் அவர் நோக்கி வானம் துறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷ குமாரத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனங்க இது? யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனங்க. அந்த சொப்பனத்துக்கான காரியத்தை யார் விளக்குறாங்க? இயேசு கிறிஸ்து விளக்குறாங்க. என்ன விளக்குறாங்க அப்படின்னா, பா இது முதல் நீங்க ஒன்ன காண்பீங்க. எதை காண்போம் ஆண்டவரே? நீங்க பாப்பீங்க, ஏணி ஒண்ணு இருக்குதுப்பா, அந்த ஏணியில தேவ தூதர்கள் ஏறுவாங்க இறங்குவாங்க அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு அதை நம்ம புரிந்து கொள்ள ஆசைப்பட்டோம் அப்படின்னா, ஒரு பாவம் செய்த பாவி தன் குற்ற உணர்வால, ஐயோ இந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கான வழியே இல்லையா, இந்த பாவத்திலிருந்து மீள்வதற்கான வழியே இல்லையான்னு சொல்லி குற்ற உணர்வோடு தலையில கல்லை வச்சு படுத்தாங்க. அவனுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த சொப்பனம் என்ன அப்படின்னா, நீ கவலைப்படாத, உனக்காக ஒரு ஏணி இருக்குது, நீ நித்திய ஜீவனை இழந்துருவன தானே நீ தவிக்கிற, நீ கவலைப்பட வேண்டாம், உனக்காக ஒரு ஏணி இருக்குது. அந்த ஏணி யாருங்களா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி இது முதல் காண்பீர்கள் சொன்னாரு. ஏணியாகிய கிறிஸ்து நான் வந்துட்டேன்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க குற்றம் பாவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க என்னிடத்துல வாங்க, நான் உங்க பாவங்களை மன்னிச்சு உங்களை எந்த ராஜ்யத்துல சேர்ப்பேன்? பரலோக ராஜ்யத்துல சேர்ப்பேன். ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து இன்னொரு ரூலை வேதாகமத்தில் வச்சிருக்கிறாருங்க. ஒரு காரியத்தை நிரூபிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த ரூல் என்னங்க? 1 அல்லது 2 சாட்சிகள். அப்ப எப்படி வேதாகமத்தை ஆராயணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்ம படிச்சோம், இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்க போறோம். அந்த காரியத்தை பாருங்க, வேதாகமத்தை எப்படி ஆராயிறது, எப்படி ஜோடி வசனத்தை கண்டுபிடிக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு சம்பவம், என்னாகமம் 21வது அதிகாரம். என்னாகமம் 21வது அதிகாரம்
இந்த 21வது அதிகாரத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச சம்பவம் தான். நான் சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவமா இருக்கிறபடினால அதனுடைய முக்கியமான கருத்தை நான் சொல்லிட்டு நான் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேங்க. என்னாகும் 21வது அதிகாரம். இந்த 21வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்ததுனால தேவன் என்ன செய்யறாருன்னா கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பிடுறார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களை கடிக்குது. ஜனங்களை அது கடித்தபடியினால ஜனங்கள் மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில மோசே ஆண்டவர் சமூகத்துல போய், ஆண்டவரே இப்படி மரணம் அடைந்து கொண்டிருக்கிறாங்களே, இவங்களை காப்பாற்றுவதற்கு வழி இல்லையான்னு கேட்கிறாரு. ஆண்டவர் ஒரு விஷயம் மோசே கிட்ட செய்ய சொன்னார். என்ன காரியங்க? என்ன காரியம்? ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ உண்டாக்கி அதை தூக்கி நிறுத்து, அதை நோக்கி பார்க்கிற எவனும் பிழைப்பான். இது என்னாகம புத்தகத்தில் இருக்கிற காரியங்க. நான் இப்ப இந்த சம்பவத்தை வாசிக்கிறேன். என்னடா ஆண்டவர் வெண்கல சர்ப்பன்றாரு, உற்று நோக்கி பார்க்க சொல்றாரு, என்னதான் காரியம் புரியலையே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொன்ன விஷயம் கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசிப்பா, ஜோடி இல்லாமல் இராதுப்பா, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். இப்ப சொல்லுங்க, இந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் எதை குறிக்குது? யாரை குறிக்குது? பேதம் விளக்குமா? நிச்சயம் விளக்குதுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? யோவான் 3வது அதிகாரம் வசனம் 14-15 வாசிக்க போறோம். யோவான் 3வது அதிகாரம் வசனம் 14-15 பாருங்களேன், என்ன சொல்லுது அப்படி என்பதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் யார் என்பதை இங்க கிறிஸ்து சொல்றாங்க பாருங்களேன். 3:14-15 சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்ப மோசே வனாந்தரத்துல அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி பிடிச்சாரு. அந்த வெண்கல சர்ப்பம் யாரங்க குறிக்குது? புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? நீங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, டாக்டர்ஸ் உடைய வாகனத்தை பார்த்தாலும் சரி, ஒரு சிம்பிள் இருக்குங்க. என்ன சிம்பிள் இருக்குது? கவனிச்சிருக்கிறீங்களா? என்ன சிம்பிள் இருக்கும்? ஏங்க பாம்பு? ஏன் பாம்பு? என்ன தெரியுங்களா? இங்க இருக்கிற சத்தியத்தை அவன் தூக்கி பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. என்ன காரியம்னா, உனக்கு சுகம் கிடைக்கணுமா, போப்பா, உயர்த்தப்பட்ட வனாந்தரத்துல உயர்த்தப்பட்ட ஒரு வெண்கல சர்ப்பம் இருக்குதுப்பா, அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா நீ என்ன பண்ண முடியும்? பிழைக்கும். உலகத்துல வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா வேதாகமத்தை கையில வச்சிருக்கிறா அதை புரிஞ்சிருக்கிறா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதா வசனத்தை படிக்கிறவங்களா மாத்திரம் இருக்கக்கூடாது, கேட்கிறவங்களா மாத்திரம் இருக்கக்கூடாது. என்ன செய்யணுங்க? வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு அதிகாரத்தை படிக்கிறோம், ஒரு வசனத்தை படிக்கிறோம், வசனம் புரியல அப்படின்னா நீங்க யார்கிட்ட போவீங்க? உடனே ஒருவேளை பாஸ்கிறாங்கன்னா பாஸ்கிட்ட கேட்பீங்க. இல்ல குடும்பத்தில் இருக்கிற யார்கிட்டயாவது கேட்டு இது எனக்கு புரியவே இல்லையே, இதை சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போவோம்? நமக்கு நெருக்கமா யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் போவோம். ஆனா வேதம் என்னங்க சொல்லி கொடுக்குது? வேதம் என்ன சொல்லி கொடுக்குது? பைபிளை படிக்கிறேன், ஒரு சத்தியத்தை கேட்கிறேன், சத்தியத்தை கேட்கிறவனா இருந்தாலும் சரி, வேத வசனத்தை படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்யணும்? வசனம் புரியல, வசனம் ஒருவேளை கேட்டுட்டாங்க அப்படின்னாலும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அவங்க எதை ஆராயணும்? வேதாகமத்தை ஆராயணுங்க. வேதாகமத்தை ஆராயணும் அப்படின்னா வேதாகமத்துல 2 புத்தகங்கள் உண்டு. பழைய ஏற்பாடும் உண்டு, புதிய ஏற்பாடும் உண்டு. இந்த 2 புத்தகங்களையும் என்ன செய்யணுங்களா? ஆராய்ந்து பார்க்கணும். அதுதான் நம்ம மத்திய 13 வாசிச்சோம். தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுப்பான். அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமாகணும் அப்படின்னா வேதாகமம் இருக்குதுங்க. வேதாகமத்தை படிக்கும் போது தேவனை புரிஞ்சுக்க முடியும். தேவனை புரிஞ்சுக்கிட்டா பரலோகம் போக முடியும். அப்ப பரலோகம் போவதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னா பைபிளை ஒழுங்கா புரிஞ்சுக்கணுங்க. அன்பானவர்களே, ஏன் இந்த அடிப்படையான சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறோம் அப்படின்னா, அடுத்த 6 நாட்கள் சுவிசேஷத்தை படிக்க போறோம் இல்லைங்களா? கேட்கிற சத்தியங்கள் உண்மையாகவே இப்படி இருக்கிறதா என்று சொல்லி என்ன செய்யணுங்களா? ஆராய்ந்து பார்க்கணுங்க.
ஏதோ கன்வென்ஷன் மீட்டிங் போனோம், செய்தியை கேட்டோம், முடிஞ்சிச்சு, பைபிளை மூடி வச்சுட்டோம், அது இல்லைங்க. அது இருந்துச்சு அப்படின்னா நற்குணசாலிகளாய் மாற முடியாது. யார் நற்குணசாலிகளாய் மாற முடியும் அப்படின்னா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி பெரையா பட்டினத்தின் மக்களை போல ஆராய்ந்து படிக்கிறவர்களாய் நீங்கள் நானும் இருக்கணும். நம்ம அப்படி இருப்போம் அப்படின்னா நிச்சயமாகவே பரலோகத்தின் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு நல்ல கிருபையான காரியங்களை நமக்கு செய்து கொடுப்பார். முக்கியமான ஒரு காரியம் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுவதற்கான வழி எது அப்படின்னா சுவிசேஷம். சுவிசேஷம் இல்லாம எது இல்லைங்க, ரட்சிப்பு இல்லை. சுவிசேஷம்னா என்ன, அதை ஏன் தெரிஞ்சுக்கணும், அதை ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற கேள்வி ஒருவேளை நம்முடைய உள்ளங்கள்ல இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி கண்டினியூ பண்ண போறேன். நான் சொன்ன பாத்தீங்களா, ஆண்டவரே சக்கப்பத்து திருச்சபைக்கு 7 நாள் கன்வென்ஷன் மீட்டிங்க்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருக்கிறீங்க. உம்முடைய ஊழியக்காரனை நோக்கம் இல்லாம வெறுமையாய் நீ எங்குமே அனுப்புவது கிடையாதுப்பா. இந்த பகுதிக்கு நீர் ஏற்படுத்தின நோக்கம் என்ன, நீர் இந்த பகுதிக்கு இந்த 7 நாள் சத்தியங்களை ஆயத்தப்படுத்தின நோக்கம் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன்னு சொன்ன பாத்தீங்களா. ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த உலகத்தில் நடக்க போகுதுங்க. அந்த நிகழ்விற்கு முன்பதாக தேவன் தம் மீது தன் பிள்ளைகள் மீது கொண்ட அன்புனால அவர் இறுதியாக என்ன செய்யறாருன்னா ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சி என்ன அப்படின்னா, எப்படியாகிலும் தேவனுடைய பிள்ளைகளை அவர் பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு எஃபோர்ட் எடுக்கிறார், அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சி என்ன, உலகத்துல என்ன சம்பவம் நடைபெற போகிறது? ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? வாங்க வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். என்ன சம்பவம் நடக்க போகுது என்பதை வேதாகமும் இங்க நமக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குது. நான் முக்கியமான சில வசனங்களை மட்டும் வாசிச்சு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க. வசனம் எங்கிருந்து வாசிக்கிறேன் அப்படின்னா 15வது வசனத்திலிருந்து வாசிக்க போறேன். இதனுடைய ஜோடி வசனத்தையும் காட்ட போறேன். என்ன சம்பவம் உலகத்தில் நடைபெற போகிறது பாருங்களேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. என்ன சம்பவம் நடைபெற போகிறது என்பதை இந்த 2 வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. மேகத்தின் மேல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் கையில் என்ன இருக்குதுங்களா? அரிவாள் இருக்குதான். அந்த அரிவாள் எதற்கு அப்படின்னா அறுக்கப்படுவதற்கு. அறுப்பு அப்படின்ற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு புரியல. ஆண்டவரே, அரிவாள்னு சொல்றீங்க, அறுப்புன்னு சொல்றீங்க, என்னப்பா காரணம்? இந்த உலகத்துல என்னப்பா சம்பவம் நடைபெற போகிறது? அதை எங்களுக்கு நீங்க சொல்லிதான் கொடுக்கல தெய்வமே அப்படின்னு அமர்ந்த வேளையில இந்த வசனத்தை விளக்குகிற இன்னொரு வசனத்துக்கு போக போறோம். இந்த அறுப்பு என்பது எதை குறிக்குது? மத்தேயு 13வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நான் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து சொல்றத கவனிங்க. மத்தேயு 13வது அதிகாரம் 39வது வசனத்தை நான் வாசிக்க போறேன். அந்த அறுப்பு என்பது எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது என்பதை வேதாகமும் நமக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்குது. நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. மத்தேயு 13:39. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்திற்கான ஒரு முடிவு இருக்குதுப்பா. இந்த உலகம் சீக்கிரமா முடிய போகுதுப்பா. இந்த உலகத்தின் பயிர்கள் அறுப்புண்டு அதனுடைய விளைவை சந்திக்க போகிறதுப்பா. சரிங்க ஆண்டவரே, உலகம் முடிவுக்கு வரப்போகுது, நான் என்னப்பா செய்யணும்? உனக்கு புரியலையா? அந்த 14வது அதிகாரத்தை மீண்டும் வாசிப்பா. ஒரு சம்பவம் நீ செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சம்பவத்தை இந்த உலகத்தின் மக்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா உலகம் முடிவதற்கு முன்பதாக இந்த சம்பவம் சகல ஜனங்களாலும் தெளிவாய் புரிந்து கொள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா இந்த சம்பவம் நடைபெறாம உலகத்திற்கு முடிவு அல்ல. இந்த செய்தி உலகத்துக்கு போகாம முடிவு இந்த உலகத்துக்கு இல்லை. அதுதான் மத்தேயு புத்தகத்தில் வாசிச்சோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அன்பானவர்களே, இந்த உலகம் முடிவதற்கு முன்பதாக
பரலோகம் வெகு வாஞ்சியாய் பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, நீங்க போங்க, இந்த உலகத்துக்கு ஒரு தூதை கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம், ஒரு செய்தியை கொடுக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். உலகத்தின் முடிவுக்கு முன்பதாக இந்த செய்தி அறிவிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது என்பதை பரலோகம் அறிந்தபடியினால வரக்கூடிய 7 நாட்களும் உலகத்தின் முடிவுக்கு முன்பதாக பரலோகம் பிரசங்கிக்கிற அந்த சுவிசேஷம் என்ன, அந்த செய்தி என்ன, பரலோகம் ஒரு தூதை இந்த பூமியின் ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்கு அது வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறது. அந்த தூது என்ன என்பதை நாம் நாளை தினத்துல தொடர்ந்து படிப்போம். இன்று படித்த எல்லா சத்தியங்களும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்பதை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.